எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃப்ளோர் டைலில் வந்து லீக் இருக்குது அப்படின்னாங்க. பழைய டைல் ஒட்டிருக்காங்க, ஸ்பேஸர் கேப் இல்லாமல். அதை மாற்றி இப்போது ஸ்பேஸர் கேப் போட்டு டைல் ஒட்டிகிட்ருக்கோம். அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, அந்த ட்ராப்புக்கிட்ட தண்ணி வந்து கீழே இறங்குது. அதே தான் மெயினான ரீசன் சொல்கிறாங்க. கீழே செவத்தில் தண்ணி ஈரமாகுது, அதனால தான் செவரு ஃபுல்லாக அந்த நனைவு கிணிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த டைலு டு டைலே கம்மு வச்சு டைல் ஓட்டிகிட்ருக்கோம். அது வந்து ட்ராப் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அந்த கார்னர் வந்து லைட்டாக கட் பண்ணி தூக்கிக்கிங்க. அப்போ தூக்கிட்டிங்கன்னா அந்த கார்னரில் வந்து அந்த ட்ராப்புக்கு சென்டர்லேயே தண்ணி அந்த ட்ராப்பில் அடி போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டீசென்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ண மாட்டாங்க, அப்படி ப்ளைனாக ஓட்டி விட்டாங்க. அப்போ அந்த மூளில் போய் குத்தி குத்தி தான் இந்த ஸ்பேஸுக்காக போடலாம் அதிகமாக அந்த செவத்தில் கிணிவி வர காரணம். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பேஸ் அந்த ட்ராப்கிட்ட வந்து கார்னர் டு கார்னர் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லீக் பிரச்சனை வராதவங்களுக்கு இந்த செவத்தில் அந்த கிணிவு ஏறாது. ஏன்னா அந்த பழைய டைல் வந்து மண் டைலுங்கிறதுனால அது அப்படி தான் வரும். அது ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு அப்பு கொடுத்துட்டோம், அப்பாக்ஸியாக கொடுத்தோம்னா இதுக்கான லீக் வர வாய்ப்பு இல்லை. செவத்துக்கு வரமாக போய் தண்ணி அந்த மூளை குத்தவும் வாய்ப்பு இல்லை.